ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மெத்தடுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் டீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் டீ போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இங்கே டீ போட்டுட்ருக்கோம். மேபி சிலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் டீ போட்டுட்ருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மிச்சமாகக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பால் தான். டெய்லி 6 லிட்டர் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் 2 நாளைக்கு ஒரு டைம் பால் வாங்கினாலே போதும். அந்த அளவுக்கு நமக்கு பால் வந்து மிச்சமாகும். ஸோ இப்போ வாங்க இந்த டீயை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலை ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு பாக்கெட் பால் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். தேவைப்படுறப்ப மட்டும் அதை வந்து சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகாஷனை மட்டும் வந்து தனியாக காய்ச்சுவோம். அதாவது வந்து எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னா பால்லே வந்துட்டு சர்க்கரை டீத்தூளெல்லாம் போட்டுட்டு காய்ச்சி டீ வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பாலை தனியாகவும் டிகாஷனை தனியாகவும் காய்ச்சிப்போம். டிகாஷனை தனியாக காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ளாஸ்க்லேயோ அதுலேயோ போட்டு வச்சுப்போம். இல்லைனா தேவைப்படுறப்போ சூடு பண்ணிப்போம். ஸோ வந்து இங்கே அடிக்கிற குளிருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி டீ குடிக்கணுன்ற ஃபீல் வரும். சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 20 டைம் எல்லாம் டீ குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்போது தேவைப்படுறப்போ இந்த டிகாஷனை மட்டும் சூடு பண்ணிப்போம். இதுவே நீங்கள் வந்துட்டு பாலையும் இது டிகாஷன் ஒன்றா நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை மறுபடியும் நீங்கள் சூடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே மாறி போயிடும். ஆனால் இந்த மாதிரி பாலை தனியாகவும் டிகாஷனை தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போது டீ தூள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிற லோக்கல் அதாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வாங்கிட்டு வர டீ தூள். இதில் பார்த்தீங்கன்னா கலரோ இல்லை ஃப்ளேவர்ஸோ ஆட் ஆகிருக்காது. இதுவே நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பேக்கெட் டீ தூள் வாங்குறீங்கன்னு வைங்க, 3 ரோசஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வரும். ஆனால் இதில் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. மைல்டாக இருக்கும். ஸோ குடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப திகட்டுற மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் சர்க்கரை டீத்தூளை போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா டீத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலான இங்கே ஃபேக்ட்ரியில் கிடைக்கிற டீத்தூள் தான். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டீத்தூள் எந்த அளவுக்கு கலர் கொடுக்கும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டீ தூளோட அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து டீ செய்ய மாட்டாங்களாமா. வெறும் ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டீயோட அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக போட்டுட்டு லைட்டாக அப்படியே சிப் பண்ணி குடிப்பாங்களாமா. இதுதான் டீன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது. ஆனால் நாம தான் அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பட்டன் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து ஒரு பிரியாணி ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ எனக்கு டிகாஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் கப்பில் பார்த்தீங்கன்னா சூடான பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக கொஞ்சம் அதிகமாக தான் பால் ஆட் பண்ணுறேன். இல்லைனா இதை விட நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் டீக்கு வந்து கம்மியாக தான் பால் ஆட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் டீ வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பால் செலவாகுது அப்படின்னு சொல்லி. கொதிக்கிற பாலை நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அதை விட கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீயோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ண டிகாஷனை இதில் போட்டுற வேண்டியது தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா டிகாஷனை ரெடி பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் எதுலையாவது ஊற்றி வச்சுட்டு வேணுன்றப்ப நாங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றி குடிச்சுப்போம். ஸோ வந்து இங்கே ஊட்டியில் ஃபாலோ பண்ணுற ஒரு டீ மெத்தடை நான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் டீயை வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பால் செலவு ரொம்பவே மிச்சமாகும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப வந்து பால் ஆட் பண்ணி டீ குடிக்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாலை குறைச்சிட்டே வந்து நம்ம டீ குடிக்கிறது வந்து ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு டீயை இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.